ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கைப்பிடி போட்டுட்டேன் பாருங்கள். இந்த பக்கம் சொருகிருக்கு இந்த அளவுக்குமே, இந்த பக்கம் சொருகிருக்கு இந்த அளவும் நான் விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 1 2 3 நாட்டுக்கு கீழே ரெண்டு நாட்டில் தான் நான் இப்போ கைப்பிடி சொருகுவேன். அப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி 6 வயர் இருக்குல்ல, 6 வயரில் வந்து இந்த மாதிரி 3 வயர் 1 2 3 வயரு 3 வயர் இந்த பக்கம் ஒரு 3 வயர் இந்த பக்கம் ஒரு 3 வயர் சொருகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் எப்பவுமே முடி போட்டு தான் எல்லா குடைகளுக்குமே நான் மேக் பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு நல்லா டைட்டாகவும் அவுந்து வராமையும் இருக்கும். நான் வந்து பூச கூடையாக இருந்தாலும் சரி முடி போட்டு தான் மேக் பண்ணுவேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுக்குங்க. முடி போட்டது வந்து நல்லா தெரியாது, நல்லா ஈவனாக கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சொருகிக்கிங்க. சொருகிறது எப்படின்னு பாருங்கள். இதோ இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு இந்த மாதிரி சொருகிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ மறுக்கா 2வது வயரு அதையும் ஒரு நாட்டில் இந்த மாதிரி சொருகிக்கிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த வயரை இப்படி சொருகிக்கிங்க, இந்த வயர் இப்படி சொருகிக்கிங்க. சொருகிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து தனியாக இருக்குல்ல, இது வந்து ஹேண்டில் வந்து இதோடவே ஒட்டி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடிக்கு ஒயர் எடுத்து இதோ நல்லா இந்த மாதிரி நாட்குள்ளார விட்டுருங்க. ஒரு நாட்குள்ளார இப்படி விட்டுக்குங்க, தெரியுதுங்களா? விட்டுட்டு பாருங்கள், அதையும் 2 நாட்டில் இப்படி அதையும் 2 நாட்டில் விட்டு கீழே விட்டு இப்படி மேலே எடுங்க பாருங்கள். இப்படி கீழே விட்டுட்டு மேலே எடுத்து இந்த ஹோல்குள்ளாரையே ரிட்டன் இந்த ஹோல்குள்ளாரையே இப்படி விட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் விட்டுருங்க பாருங்கள். இது இந்த பக்கம் விட்டுட்டு இதையும் இந்த பக்கம் விட்டுக்குங்க. நம்ம ஒரு அடிக்கு ஒயர் எடுத்தோம், கரெக்டாக இருக்குது எனக்கு பாருங்கள். இதோ விட்டோமா, நல்லா டைட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு சின்னதாக ஒரு முடி ஒன்று போட்டு அவ்வளோதான். இது இந்த பக்கம் சொருகிருங்க. அந்த நாட்டை அந்த பக்கம் சொருகிக்குங்க. இந்த நாட்டை எப்படி சொருகிக்கிங்க பாருங்கள். சொருகிட்டேன். அதே மாதிரி இதையும் வந்துட்டு இந்த பக்கம் சொருகிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதை வந்துட்டு இதோ பாருங்கள். இந்த நாட்டை வந்து இப்படி சொருகிக்கிங்க.
சொருகிட்டிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 2 பக்கம் இழுத்து விட்டு இந்த மாதிரி சொருகிக்கிங்க. பாருங்கள், இதோட 3 ஒயரு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இதே மாதிரி நல்லா ஒரு 3 நாட்டு கீழே வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பூஜை கூட நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. மேக் பண்ணியாச்சு. இதை வந்து சொருகி விட்டுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எப்படி சொருகிறது அப்படின்னு. இந்த மாதிரி 3 ஒயரு 3ஆக பிரிச்சுக்குங்க. 3ஆக பிரிச்சுட்டு பாருங்கள், 3 நாட்டில் தான் வச்சுருக்கோம். 4 நாட்டு, 1 2 3 4 நாட்டில் 1 2 3 4 4 நாட்டில் இது இப்படி கீழே, இது இப்படி கீழே இந்த ஒயரை மட்டும் மேலே வர்றதுனால அது மேலே. ஓகேவா? இந்த மாதிரி நல்லா சொருக்கிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் சொருகணும். சொருக்கிங்க. இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், மொத்தம் 3 பக்கம் சொருகிட்டிங்களா? எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இல்லைன்னா இது இப்படி கூட நீங்கள் சொருக்கலாம். இந்த பக்கமுமே இது இந்த பக்கம் சொருங்கும்போது நாட்டு உங்களுக்கு சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குமா? பின்னாடி திருப்பி முடி போட்டு ஒயர் திருப்பாமல் முடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயர் திரும்பி இருக்கும், ஏன்னா நம்ம திருப்பி தான் வச்சு சொருகியிருப்போம். அதனால் திரும்பாமல் 3 ஒயருமே வச்சு நாட் போட்டுக்கோங்க. திரும்பாமல் வச்சு நாட் போட்டால் தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். பாருங்கள், இதான் கரெக்டாக வந்துடுச்சா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகான பூஜை கூடைகள் மேக் பண்ணியாச்சு. பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொருகிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.